பேர் கணேஷ். எனக்கு 35 வயசு ஆகுது. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எனக்கு அம்மா கிடையாது. நான் பிறக்கும்போதே தவறிட்டாங்க. என்னோட அப்பா ஃபாரினில் பிஸ்னஸ் மேனாக இருக்கார். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ராப்ட் அவுட். உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்பா ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் அப்பாவுக்கு பிஸ்னஸில் பெரிய லாஸ். அதை ஈடுகட்டுறதுக்கு அப்பா இங்கே ஒரு பணக்காரர்கிட்ட என்னை வேலை செய்ய சொன்னார். ஆரம்பத்தில் சின்ன சின்ன வேலைகள் தான் செஞ்சுட்டு இருந்தேன். பட் போக போக அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆச்சு. நான் எங்கள் ஓனருக்காக சில ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸை பிடிச்சி கொடுத்துட்ருக்கேன். ஹியூமன் இஸ் ஆல்சோ அ சோஷியல் அனிமல், யூ சி. ஸோ எல்லாரோட வாழ்க்கை முறை மாதிரி என்னோட வாழ்க்கை முறை இருந்ததில்லை. எனக்கு அம்மாவோட பாசம் தெரியாது, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் தெரியாது. ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லும்போது தான் என்னோட ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. வசந்த். வசந்த் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் ஸ்கூல் காலேஜ்லலாம் ஒன்றா தான் படித்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால நான் காலேஜ் விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. லைஃப்பில் எல்லாத்த மாதிரியும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுன்ற ஆசை எனக்கும் இருந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை முறை இப்படி போனதுனால கல்யாணம்லாம் வேணாம் தான் இருந்தேன். பட் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டப்போ பொண்ணுங்க யாரும் ரெடியாக இல்லை. வருஷம் ஓடிடுச்சு. என்னோட வேலையை பற்றி இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோட வாழ்க்கை முறை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வசந்த் கூட தெரியாது. I just came here to meet Mr. Candy. He's a psychiatrist and he asked me to converse about my lifestyle over here. And I hope I definitely trust him that he's going to help me to come out of this trauma. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க ஓனருக்கு சில பேரை பிடிச்சி கொடுக்கணும். இது ஹியூமன் டிராஃபிக்கிங்கா ஆர் நான் பிடிச்சி கொடுக்குற மனுஷங்களை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்பா சொன்னாருன்னு வேலை செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு என்னோட லைஃபே கேள்விக்குறியா இருக்கு. எப்பவும் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு அதை பிடிச்சி கொடுக்க சொல்லுவாங்க. நானும் அதை ஃபோட்டோவில் இருக்கிற நபரை பிடிச்சி கொடுத்துருவேன். இப்போ ரீசண்டாக ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. மற்ற ஆளுங்களை மாதிரி ஈஸியாக பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ப்ரிப்பேர்டாக போனேன் ஊட்டி. ஒரு சீசன் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. குறிஞ்சி பூ பூக்கிறதுனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த நபர் அங்கே வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் ரெடியாக இருந்தேன், பிடிச்சிடலாம் அப்படின்னு. இது வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி have kidnapped
But in the case, it's a peculiar one, so I was very, very careful that I should nab this person. குடிக்க போறப்போ அலர்ட் ஆயிட்டாங்க. சன்செட் டைம் வேற. ஸோ துரத்திட்டு போறப்போ அந்த பொண்ணோட கால் தடுக்கி அந்த ஸ்டீப்பான ராக்ல இருந்து கீழே விழுந்து மண்டையில அடிபட்டுருச்சு அந்த பொண்ணுக்கு. நல்ல அழகு, சுந்தரமான முகம், அதெல்லாம் செதஞ்சு போய் அது வழியில துடிக்கிறத என்னோட 2 கண்ணால பார்த்தேன். நிறைய நேரம் எனக்கு நானே கேட்டுக்கிறேன், நான் எதுக்காக பிறந்தேன்? I do not know what I'm doing over here. I have a friend who is happily married and he has a kid. நமக்கு 35 வயசு ஆகியும் நம்ம லைஃப்ல ஒரு ப்ராக்ரெஷனே இல்லை. தெரியல இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டு இருக்க போறேன்னு தெரியல. கடலுக்கு நடுவில் ஒரு சின்ன போட்ல தனியாளா மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கேன். சுத்தி எந்த பக்கமும் நிலமே தெரியல. என்னோட அதிகபட்ச ஆசையே நிம்மதியா தூங்கணும். நிம்மதியா நான் தூங்கினதே கிடையாது இது வரைக்கும். எனக்கு ஸ்டார் கேசிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈஸி சேர் போட்டு ரைட் சைடில் ரேடியோ, அதில் ராஜா சார் சாங், சூட ஒரு பிளாக் டீ, அதை குடிச்சிட்டே ராஜா சாரோட பாட்டு கேட்டுட்டு அப்படியே அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியல. ஐ திங்க் நான் ஒரு நாள் கண்டிப்பா நிம்மதியா தூங்குவேன், நான் நினைச்ச மாதிரி. And that would be my last sleep.